நம்மள ஏலியன்ஸ் விசிட் பண்றாங்களாம். கேள்விப்பட்டீங்களா? ஜூலை 1, 2025 சிலியில அட்லஸ் டெலஸ்கோப் யூஸ் பண்ணி மேல பார்த்திருக்காங்க. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கு. அது காமெட்டா, ஆஸ்ட்ராய்டா, ஸ்பேஸ் ஷிப்பான்னு தெரியல. பட் இது ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்டர்ஸ்டெல்லார்னா நம்ம சோலார் சிஸ்டம்க்கு வெளியே இருந்து நம்மள விசிட் பண்ணுது. இது 7 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தோன்றி இருக்கு. சன்னை விட ஓல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட ஜாஸ்தியா இருக்கு. நிறைய கேஸ் அண்ட் டஸ்ட்ஸ் எமிட் பண்ணுது. ஒரு டெய்ல் ஃபார்ம் ஆயிருக்கு விச் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இது எல்லாமே ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு. இதோட ட்ராஜெக்டரியும் வெலாசிட்டியும் அன்யூஷுவலா இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு இதுக்கு முன்னாடி நாங்க பாஸ்ட்ல பார்த்தது இல்ல, கணிச்சதும் இல்ல அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இன்னைக்கு அக்டோபர் 29 அப்போ இது சன்னுக்கு ரொம்ப க்ளோஸா போகுது. டிசம்பர் 19, 2025 எர்த்துக்கு க்ளோஸா இது போகும். ஸோ இப்போ சன்னுக்கு க்ளோஸா போகுது இல்ல, இவ்வளோ பக்கத்துல போறப்போ அது அப்சர்வ் பண்ற எனர்ஜியை விட ஜாஸ்தி எமிட் பண்ணுச்சு அப்படின்னா we can expect visitors அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி 2 இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. இது மூணாவதுன்றதுனால தான் இதை 3i அட்லஸ் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் வந்த உவாமுவாமுவாவை கம்பேர் பண்றப்போ 100 டைம்ஸ் பெருசு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சென்னை டி நகர் அளவுக்கு, இல்ல கோயம்புத்தூர் காந்திபுரம் டு ஆர்எஸ்புரம் போற அந்த ஃபுல் ஏரியா அளவுக்கு இது இருக்கு. டைனோசர்ஸை கில் பண்ண அந்த ஆஸ்ட்ராய்ட் சைஸுக்கு இது சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன கேள்விப்பட்டீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி ஏலியன்ஸ் இங்க வந்துட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க.